சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் தனிமையில் முடிவெடுத்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். 12ஆம் வீடான விரய மற்றும் மறைமுக போராட்டங்களை குறிக்கும் இடம் பாதிக்கப்பட்ட காலத்தில் வெளியில் நீங்கள் ஒரு கம்பீரமான சிங்கத்தை போல வலம் வந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளேயே ஓடக்கூடிய போராட்டங்கள் ஏராளமாக இருக்கும். வெளியில் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, இவனுடைய வாழ்க்கை மட்டும் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் உங்களை பார்த்து அனைவருமே நினைத்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ள மட்டுமே தான் தெரியும் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு வாக்குவாதங்கள், குடும்பத்துக்குள்ளே எப்படிப்பட்ட போட்டி சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள காலங்களும் நாட்களும் கடக்கத்தான் நீங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதே மாதிரி நீங்கள் இழந்த பணம், உடைந்த உறவுகள், துரோகம் செய்த நண்பர்கள் என எல்லாவற்றையும் நினைத்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தனிமை என்னும் இரண்டாரைக்குள் முடங்கி நீங்களாகவே தனிமையில் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டு அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அந்த தனிமைக்கான போராட்டங்கள் தான் உங்களை உள்ளுக்குள்ளேயே அடித்து தின்று கொண்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய கடினமான அனுபவங்களும் உங்களுக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கும். இந்த சிம்மம் ராசியான நீங்கள் உங்களுடைய லக்னமும் ராசியும் பாவத்துவம் அடைந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த இந்த விதமான வேதனைகளும் ஏமாற்றங்களும் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தலைகீழாக மாற்றி போட்டிருக்கும். எந்த பக்கம் கால் வைத்தாலும் அதில் பிரச்சனைகள், எதை செய்தாலும் அதை தேவையில்லாத கஷ்டங்கள், இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கை இருந்தது. யாரை நம்ப வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உலக பாடத்தை இந்த கடினமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தது. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களும் துரோகங்களும் என எல்லாவற்றையும் இதயத்தின் அடியாளத்தில் போட்டு புதைத்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக வைராக்கியம் நிறைந்த ஒரு சிங்கமாக நீங்கள் உருவெடுக்க இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரணமாகவே அமையும். ஏனென்றால் இந்த அவமானங்கள்ல எல்லாமே இருக்கும், துரோகங்களும் இருக்கும், ஏமாற்றங்களும் இருக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு அவமானங்கள்ல நிச்சயமாக அடங்கிவிடும். அதனாலேயே இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், இனிமேல் எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க மனதிற்குள் தெரிய ஆரம்பித்து விடும். எனவே இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறை கவனித்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்ததை யாரும் ஏன் தெரியுமா கவனிக்காமல், நீங்கள் செய்ததை மட்டும் கவனிக்காமல் போனார்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு கடினமான உழைப்பை பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். அது வேலை விஷயங்கள், உங்களுடைய சொந்த தொழில்கள், உங்களுடைய குடும்பத்து விஷயமான வேலைகள், அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்துல கடினமா வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மம் ராசி நபர்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்கள் அமைதியா பல விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பீங்க. எது நடந்தாலும் அதை வெளியில் கூறாமல் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாகவே இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தீங்க. ஆனா இத்தனை நாட்களும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் கூறாமல் நீங்களே பார்த்து கொண்டதால் அதற்கான பாராட்டுக்கள் கூட மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்குள்ள கிடைக்கவில்லை. ஆனால் மற்ற நபர்கள் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலும் அவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும், அங்கீகாரங்கள் தானாகவே தேடி வரும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வேலைகளையும் நீங்க செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் எதற்குமே எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதனாலேயே நீங்கள் உள்ளுக்குள்ள கேள்வி கேட்டீங்க, நான் செய்தது எல்லாம் யாருக்கும் தெரியாமலே போய்விட்டதா என்கிற ஒரு கேள்விகள் உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் செய்த உதவிக்கும் நீங்க செய்த உழைத்த உழைப்புக்கும் யாருமே உங்களை பொருட்படுத்தவே இல்லை, யாருமே உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டார்கள். அதுதாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் பார்க்கப்பட்டது. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம
நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நல்லதாக நடக்கக்கூடிய நேரங்களும் காரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி சுபகாரியம் சம்பந்தமான எல்லா விதமான விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கத்தான் செய்யும். அந்த சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்காத நபர்களாலும் உங்களுடைய எதிரிகளாலும் தேவையில்லாத மன வருத்தங்களும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் அந்த சுபகாரியத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் போராடுவார்கள். எனவே அந்த ஒரு விஷயத்தில் அவர்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். தனவரவுகளால் சேமிப்புகள் இப்பொழுது அதிகரிக்கும். பேச்சு வன்மையால் காரிய சித்தியானது ஏற்படும். எனவே நீங்கள் சிரித்து சென்று ஏதேனும் வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் சிரித்து செஞ்சு பேசி பாருங்க. அந்த ஒரு இடத்தில் வேகமாகவே வேலையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. உங்களின் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகி இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மருமகன் வழியில் இருந்த வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமூகத்திலும் ஒரு மதிப்பானது இனி வரக்கூடிய நாட்கள்ல உயர ஆரம்பிக்கும். கௌரவத்தை குறிக்கும் 9ஆம் மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு பல மடங்கு உயரப்போகின்றது. உங்களை கேலி செய்தவர்களும் உங்களின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்களின் அந்தஸ்து பல மடங்கு உயர்ந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஊரார் முன்னிலையில் உங்களின் நல்ல ஒரு பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையானது இனி வரக்கூடிய நாட்கள்ல வழங்கப்படும். உங்களின் ஆளுமைக்கும் நேர்மைக்கும் சமுதாயத்தில் ஒரு தனி அங்கீகாரமானது கிடைத்து நீங்கள் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழும் உன்னதமான ராஜயோக காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. விதி வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும். விதி வலியது என்பார்கள். ஆனால் அந்த விதியவே மாற்றக்கூடிய கிரகங்களின் சுப பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தங்க இருக்கும். அதனால எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ஓம் கிராம் கிரீம் கிரௌம் கா ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சகா சூர்யாய நமக அல்லது ஓம் சூர்யாய நமக என்கிற மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்க உச்சரித்து வந்தால் போதும். சகல ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கிடைக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.